So guys, welcome back to another important update video. So first of all பார்த்தா நம்ம வந்து Monday Night Rawவோட preview வந்து பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு வந்து நடக்க போகிற Monday Night Rawவில் வந்து என்னெல்லாம் வந்து நடக்க போகுதுன்னு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ CM Punk அண்ட் ரோமன் ரெய்ன்ஸ் ரெண்டு பேரும் வந்து இந்த ஷோவில் வந்து இருக்க போகிறாங்க அண்ட் இவங்களுக்கான ஒரு செக்மெண்ட் வந்து நடக்க போகுது. மோஸ்ட் லைக்லி அது வந்து மெயின் ஈவெண்ட்டில் வந்து நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்டா வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான ஓப்பன் சேலஞ்ச் வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ சேம் விஷயத்தை பார்த்தா இவங்க வந்து பண்ணினே இருப்பாங்க. ஓப்பன் சேலஞ்ச் மேலே ஓப்பன் சேலஞ்சு, ஓப்பன் சேலஞ்ச் மேலே ஓப்பன் சேலஞ்சு. இந்த ஒரு ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா டெவலப் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ பென்டா வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சை வந்து கொடுக்க போறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்சை வந்து நடக்க போகுது. நம்ம நாயா ஜாக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து யாரோ வந்து இருந்தாங்களே ஸோ இவங்களுக்கான டீம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேலி அண்ட் லைரா வெல்கேரியாக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் ஈயோ ஸ்கை வெர்சஸ் நம்ம ரக்குல் ராட்ரிகஸ்க்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் ஊசோஸ் வெர்சஸ் நம்ம விசனுக்கான ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் வந்து நடக்க போகுது ஃபார் தி வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னரும் வந்து இந்த மண்டே நைட் ராவில் வந்து இருக்க போறாரு. ஸோ இதில் தான் வந்து WWE வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க நாளைக்கு வந்து நடக்கப்பட MSGயோட மண்டே நைட் ராக்காக. ஸோ அப்கோர்ஸ் இந்த மண்டே நைட் ராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய சம்பவம் வந்து பார்க்க போறீங்க. ஏன்னா MSG ஷோனாலே பார்த்தீங்கன்னா WWE வந்து சம்பவம் வந்து பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டனை பற்றி. ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம கோரி ஹேஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பாடி ஸ்லாம் நெட்டில் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா என்ன வந்து டீஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அவங்க வந்து சிம்பிளி வந்து 2 ஃபோட்டோ வந்து போஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்து என்ன இருக்குன்னா நம்ம ராண்டி ஆர்டன் அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு வந்து இருக்காரு. இவங்க பார்த்தீங்கன்னா டீஸ் வந்து பண்ணுறாங்க நம்ம ராண்டி ஆர்டன் வெர்சஸ் நம்ம ஜேக்கப் ஃபாட்டுக்கான ஃபியூட் வந்து நடக்க போகுதுன்னு. ஸோ மோஸ்ட் லைக்லி நம்ம ராண்டி ஆர்டன் வந்து அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம ஜேக்கப் ஃபாட்டு கூட வந்து ஃபியூட் பண்ணுவார்னு வந்து நினைக்கிறேன். ஸோ போஸ்ட் ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபியூடை வந்து மேபி பார்க்கலாம். ஸோ அப்படி தான் வந்து டீஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ பேக் கிளாஸில் வந்து நடக்கலாம். ஸோ மேபி பேக் கிளாஸ் இல்லைனா கிளாஸ் இன் இட்லியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மேட்சை வந்து பார்க்கலாம். நம்ம அன்டிஸ்பிளே சாம்பியன் ராண்டி ஆர்டன் வெர்சஸ் நம்மளோட ஜேக்கப் ஃபாட்டுக்கான மேட்ச் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் ரெசல்மேனியாவில் வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் இருக்கும். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 42ஓட ஸ்டேஜை பற்றி. ஸோ ஸ்டேஜை பற்றி வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்குன்னா ஸோ மோஸ்ட் லைலி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் WWE வந்து நாளிலேருந்து வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 42 வந்து நடக்கிறது வந்து வெறும் 2 வீக்ஸ் தான் வந்து இருக்குது. அண்ட் WWE வந்து யூஸ்வலி வந்து 2 வீக்ஸ் அண்ட் 3 வீக்ஸ் முன்னாடியே வந்து பெரிய ஷோக்கான ஸ்டேஜ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா நீங்கள் வந்து மண்டே நைட் ராக் அப்புறம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் வந்து ரெசல்மேனியா 42க்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்க்கலாம். அண்ட் அப்கோர்ஸ் ஸ்டேஜ்க்கான அப்டேட்ஸில் வந்து நான் வந்து கொடுத்துனே வந்து இருப்பேன். இதான் வந்து ரெசல்மேனியா 42ஓட ஸ்டேஜை பற்றி வந்து வந்திருக்க அப்டேட். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் CM Punk பற்றி. ஸோ ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் CM Punk போத் ரெண்டு பேரும் பார்த்தா நாளைக்கு வந்து நடக்க போகிறாங்க மண்டே நைட் ராவில் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க. அண்ட் என்ன வந்து எக்ஸ்பெக்டடாக இருக்குன்னா நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் CM Punk பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து பெருசாக வந்து ஒரு சம்பவம் வந்து பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நடக்க போகிற மண்டே நைட் ராவில் வந்து வர மாட்டார். ஒரு வீக்கான கேப் வந்து எடுக்க போகிறாரு. ஸோ அதனால வந்து ஏதாச்சும் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு தான் வந்து நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து போக போகிறாரு. அதனால வந்து என்ன வந்து எக்ஸ்பெக்டடாக இருக்குன்னா நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து பெரிய சம்பவம் வந்து பண்ணிட்டு தான் வந்து அவர் வந்து ஒரு பிரேக் வந்து இருக்க போகிறாரு. 1 வீக்கான ஒரு பிரேக்கு. ஸோ எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா 2 பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஒன்று வந்து நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து நம்ம CM Punk மேலே வந்து ரொம்ப வந்து ப்ரூட்டலாக வந்து அட்டாக் வந்து பண்ணிடுவார். அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வந்து நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து பிடிச்சுன்னு வந்து போயிடுவாங்க. ஸோ இந்த ஃபியூவில் வந்து WWE வந்து சீரியஸ் ஆங்கிள் வந்து காட்டணும்னா இப்படி வந்து பண்ணலாம். ரோமன் ரெய்ன்ஸை பார்த்தீங்கன்னா WWE வந்து 1 வீக் வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாக்கு முன்னாடி கோ ஹோம் ஷோவில் வந்து நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவார். ஸோ இந்த ஒரு பாசிபிலிட்டி வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னா நம்ம CM Punk வந்து ரோமன் ரெய்ன்ஸ் வந்து பொழந்துருவார். ஸோ அதனால வந்து மேபி நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்க போகிற மண்டே நைட் ராவில் வந்து வர மாட்டார். ஸோ இந்த 2 பாசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டி வந்து நடக்கும்னு வந்து எனக்கு வந்து தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு வந்து நடக்க போகிற மண்டே நைட் ராவில் வந்து என்ன நடக்க போகுது? ஸோ இவங்க 2 பேரும் வந்து என்ன சம்பவம் வந்து பண்ண போகிறாங்க? ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதான் இந்த வீடியோக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.